சோமநாதர் ஆலயத்தை கைப்பற்றுவதற்காக அவன் ஆடின அந்த வெறியாட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்னமோ நான் சொல்கிறதா நினச்சிக்காதீங்க இந்த வெறியாட்டம்னு சொல்லிட்டு. இதை பற்றிய இஸ்லாமிய அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், அல் காஸ்வினி உட்பட பலர் இவன் கொஞ்சம் அதிகமாக தான் ஆடிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மென்மையாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொடூரத்தை அனுபவிக்கக்கூடிய, அது ரொம்ப இன்பமாக அனுபவிக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அறிஞர்கள் கூட இது கொஞ்சம் ஓவர் ஆட்டம் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஜினியை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆட்டம். இந்த கஜினி நமக்கு ஏற்கனவே தெரியும், 17 முறை படையெடுத்திருக்கிறான். இந்த மாதிரியெல்லாம் விஷயம் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிக்னிக் போகிற மாதிரி வர்றது. இந்த கஜினியோட படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ரொம்ப போகலாம், இந்துஸ்தானை போய் பார்க்கலாம். இந்துஸ்தான் தான் அப்போ பேர், பாரதம் அல்லது இந்துஸ்தான், இந்தியா அப்படிங்கிறது இப்போ தான் சொல்கிறோம். இந்துஸ்தானுக்கு போகிறோம் அப்படின்னா அப்படியே ஒரு கொண்டாட்டமாக கிளம்பிடுவாங்க எல்லோரும். ஏன் அப்படின்னா கொள்ளையாக பணம், அந்த பணத்தை கொள்ளையடிப்பதில் இவர்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. வரலாற்றில் பதியப்பட்டிருக்குன்னா எப்பெல்லாம் கொள்ளையடித்து மன்னர்களை வென்று கஜினி அந்த முகம்மது அவன் போகிறானா, போகும்போது ஜெயித்த மன்னர்களுடைய விரலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த காயின் சேகரிப்பு, சில பேர் இந்த ஸ்டாம்பு சேகரிக்கிறது, இதை சேகரிப்பதில் அவனுக்கு ஒரு அலாதி பிரியம். அதனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள், பல கொடூரமான கொலைகள்.